சாமியா 100 சினிமா கூட போதுமா? சாப்பிடலையா? நீயே தானே ஆகாசமான போதிலும் என்ன ஒரு எடுத்த போதிலும் சேர்ந்தேதான் பொறுக்கணும், இருக்கணும், கலக்கணும். எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. வணக்கம். நம்ம அந்த மேலே இருக்க பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அவருக்கு 102 வயதாம்மா. எவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் எந்த வயசுலையும் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். காசு, பணம், வாழ்க்கை, நேரங்கள், துரோகங்கள் இதெல்லாம் மீறியது தான் ஒரு குடும்ப வாழ்க்கை. அப்போ இவங்க இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்க அவரை அன்பாக அந்த சாப்பாடு எந்திரி சாப்பிடு அப்படின்னு அவங்கள சொல்கிறதும், அவர் யோ போயா அப்படின்னு சொல்லி சொல்கிறதும், உண்மையிலேயே இதை பார்க்குறப்ப என்னோட கண்கள் கலங்குகிறது. அந்த அளவுக்கு ஒரு இத்தனை வருஷம் ஒரு உண்மையாக வாழ்ந்துருக்குறாங்க. அவங்கள மாதிரி நிறைய பேர் வாழணுன்னு நான் ஆசைப்பட்றேன். உண்மையாக இருங்க, துரோகம் பண்ணாத வாழ்க்கை வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்கள மாதிரி வாழுங்க. அந்த ஐயா இன்னும் 200 வருஷம் வாழணும், அந்த அம்மாவும் 200 வருஷம் வாழணும். இப்படி ஒரு கணவன் மனைவி அமைஞ்சது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லா வாழுங்க. நன்றி.